ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே மல்லி பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து வரவேற்கிறதுக்காக வந்து விடமாட்டேன்னு இந்த போதுமொன்னு கிளவி ராஜி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து சரியான பதிலடியை வந்து கொடுத்து நம்முடைய ராஜியை பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை போயிட்டு ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து முறைச்சிக்கிட்டே வந்து இங்கே இருக்காங்க. ரஞ்சிதா நான் தான் சொல்கிறல, நீ போயிட்டு ஆரத்தி கடிச்சு எடுத்துகிட்டு வா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஆரத்தி கடிச்சு எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு என் வாழ்க்கையே வந்து அழிச்சிட்டு உனக்கு ஆரத்தி தான் ஒரு கேடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரத்தி தட்டில் வந்து குங்குமத்தூள் வந்து கலக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிளகா பொடியை வந்து எடுத்து கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து அப்படியே 3 சுற்று சுற்றிட்டு அவங்க நெத்தியில் வச்சு அந்த ட்ராப் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட கண்ணில் வந்து விழுந்ததும் பார்த்திங்கன்னா கண் வந்து ஏரியா வந்து ஆரம்பிச்சிட்டு வில்லிங்க வந்து அவங்களுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்கே வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து எப்படி நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராஜி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் ரொம்ப ரிச்சு, எங்களுக்கு தெரியாத ஐடியா இல்லை, உங்களெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அடித்து துரத்திடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா. இவெல்லாம் வந்து என்ன தான் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் 10 பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வந்து நம்முடைய அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட பெரியம்மா வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணி தான் வந்து வந்திருக்காங்க. மல்லியோட வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணலாத நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இங்கே ஒன்று வாங்கினா ஒன்று இனமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து கேவலப்படுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாத நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து என்னுடைய மகளை வந்து இந்த வீட்டில் வந்து கட்டி கொடுத்து அவள் வந்து நல்லா வந்து வாழ்கிறாளா அப்படின்றத வந்து பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. அவளை கூடிய சீக்கிரமே வந்து நான் ஒரு நல்லா வந்து வாழ்கிறத வந்து பார்த்துட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன். அதுவரை இங்கேருந்து நான் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த போதுமான கிழவிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஷாக்குங்க. இவள் வந்து இப்போவே வந்து இந்த போடு போடுறாளே, இங்கேயே வந்து தங்கிட்டா நம்மளெல்லாம் வந்து உயிரோடு வந்து வைக்கவாளா இல்லை ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாளா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே தாங்க அளப்பறையே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இந்த போதுமான கிழவிக்கெல்லாம் வந்து 2 கண்ணு போதுமா இல்லை 4 கண்ணு வேணுமான்றதா கதையை வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் வந்து நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.